அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2 மற்றும் இதர போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களா நீங்கள் நடப்பு நிகழ்வுகள் தொடர்பான கேள்விகளில் முழுமையான மதிப்பெண் பெறுவதற்கு இப்பதிவு கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்யும். அப்போ பாருங்க, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடப்பு நிகழ்வுகளை எவ்வாறு சப்ஜெக்டோட சேர்த்து படிப்பது. சரிங்களா? அதற்காகத்தான் பாருங்க, மிக எளிமையாக மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் கவனமாக பாருங்கள். அன்றாட நிகழ்வுகளை, அந்த அன்றாட நிகழ்வுகள் தொடர்பாக எத்தனை வினாக்கள் கேட்க முடியுமோ அனைத்தையும் வினாக்களாக மாற்றி அது தொடர்பான முழுமையான விளக்கங்களை இப்பதிவில் நாங்கள் வழங்குகிறோம். முடிந்தவரை மாணவர்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு கேள்வி மற்றும் அதற்கான விளக்கங்களை கவனமாக பார்க்கவும். சரிங்களா? ஸோ வாங்க, அப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ஜூன் 13ஆம் தேதி, ஜூன் 13, 2024 மிக முக்கியமாக போட்டித் தேர்வுகளில் இடம்பெறக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் தொடர்பானதை நம்ம இப்பதிவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ பாருங்க, முதல் கேள்வி என்பது நாட்டில் தற்போது எத்தனையாவது மக்களவை தேர்தல் நடந்து முடிந்தது? சரிங்களா? நடந்து வருகிறது கிடையாது, நடந்து முடிந்தது. நல்லா பாருங்க, எக்ஸாக்டா 18வது மக்களவை தேர்தல். நல்லா பாருங்க, 18வது மக்களவை தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் கவனமாக நோட் பண்ணிக்கணும். ஏப்ரல் 19 ஜூன் 1, 2024 வரை மொத்தம் 7 கட்டங்களாக கவனமாக பார்க்கணும். 7 ஃபேஸஸ்யா 7 கட்டங்களாக இத்தேர்தல் நடைபெற்றது. சரிங்களா? அப்போ ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டது. இதில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றி நரேந்திர மோடி 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக மாறியிருக்கிறார். அப்போ போன பதிவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தேர்தல் நரேந்திர மோடி பதவியேற்றது போன்ற பல விஷயங்களை முந்தைய பதிவில் நாம் பதிவு செய்திருந்தோம். பார்க்காத மாணவர்கள் அதை கட்டாயம் பார்த்துருங்க. சரிங்களா? அப்போ பாருங்கள், ஏப்ரல் 19ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. சரிங்களா? கவனமாக பார்க்கணும். அப்போ 18வது மக்களவை தேர்தல் தற்போது கூடியிருக்கிறது. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த 18வது மக்களவை எந்த தேதியில் முதலாக கூடியது அப்படின்னு கேட்டா கவனமாக பாருங்க, ஜூன் 24, 2024. சரிங்களா? ஜூன் 24, 2024 மக்களவை 18வது மக்களவை முதல் முறையாக கூடியிருக்கிறது. அப்போ இதை வச்சு அப்படியே பாலிட்டியில் இந்த சப்ஜெக்டை கொண்டு போய் பாருங்க. ஆர்டிகல் 85, அப்போ ஆர்டிகல் 85 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஒவ்வொரு பொது தேர்தலுக்கு பிறகும் ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டத்தை கூட்டுவது குடியரசுத் தலைவரின் பொறுப்பு. அப்போ ஆர்டிகல் 85 இங்கே நமக்கு கேட்கப்படலாம். அப்போ ஆர்டிகல் 85 படி பொது தேர்தல் முடிந்ததற்கு பிறகும் ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டத்தையும் குடியரசுத் தலைவர் உரையோடு துவங்கி வைக்கிறார். சரிங்களா? சரி, அப்போ இந்த ஜூன் 24ஆம் தேதி என்ன நடந்தது அப்படின்னு கவனமாக பாருங்க. புரோட்டம் ஸ்பீக்கர், தற்காலிக சபாநாயகர் நியமிக்கப்பட்டு அந்த தற்காலிக சபாநாயகர் மக்களவையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவை விதிகள் படி பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அந்த வகையில் 18வது மக்களவையின் தற்காலிக சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருப்பவர் ஒடிசாவை சேர்ந்த பர்த்ரு ஹரி மக்தாப், ஒடிசா. கவனமாக நோட் பண்ணிக்கணும். பாருங்க, 18வது மக்களவையின் தற்காலிக தலைவராக இன்று தேர்வு செய்யப்பட்டிருப்பவர் பர்த்ரு ஹரி மக்தாப், ஒடிசாவிலிருந்து மக்களவைக்கு எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர். சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி பாருங்க. இந்த தற்காலிக சபாநாயகர் புரோட்டம் ஸ்பீக்கர் முறை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டா பிரெஞ்சு.
இவ்வளோதையா பிரெஞ்சு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது, மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ 18வது மக்களவை தேர்தல் நடைபெற்று முடிவுகள் வெளிவந்து பிஜேபி தலைமையிலான ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவுதான் கரண்ட் அஃபேர்ஸ்ல. அப்ப அது தொடர்பாக பாலிட்டியில என்னென்ன கேள்விகள் கேட்கலான்னு பாருங்களேன். இவ்வளவு வாய்ப்புகள் அங்கு இருக்கிறது. சரி, இப்ப அடுத்து என்ன சார் கேட்பாங்க? நல்லா பாருங்க. உங்க 12ஆம் வகுப்பு ஸ்கூல் புத்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலாவது மக்களவை தேர்தல். அப்ப கவனமா பாருங்க. நாட்டின் முதலாவது மக்களவை தேர்தல் சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு நாட்டின் முதலாவது மக்களவை தேர்தல் பாருங்க, அக்டோபர் 25, 1951 இருந்து பிப்ரவரி 21, 1952 வரை நடைபெற்றிருக்கிறது. நாட்டின் முதலாவது மக்களவை தேர்தல் அக்டோபர் 25, 1951 இருந்து பிப்ரவரி 21, 1952 வரை நடைபெற்றிருக்கிறது. மொத்தம் பாருங்க 489 தொகுதிகள். இதுல 364 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஜவஹர்லால் நேரு தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருக்கிறது. சரி, இரண்டாவது இடம் பாருங்க, 16 இடங்களை கைப்பற்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாருங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2வது இடத்தை பிடித்திருக்கும். இப்போ மறந்துடக்கூடாதியா? நம்ம எல்லாருமே நினைச்சிருப்போம்னா 18வது மக்களவை தேர்தல் தான் கேள்வி வரும் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்க நேரம் அப்படியே ஸ்கூல் புக்கில் போய் முதலாவது மக்களவை தேர்தல் தொடர்பான கேள்விகளை நமக்கு கேட்டுருவாங்க. இப்போ கவனமாக இந்த தேதி மொத்தம் 489 தொகுதிகள், அடுத்து 364 காங்கிரஸ் வெற்றி பெற்றது, 16 சிபிஐ வெற்றி பெற்றது. இந்த தகவல் எல்லாம் கூடுதலாக நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அப்ப முதல் கேள்விக்கு பதில் ஏ, 18வது மக்களவை தேர்தல். சரி, இப்ப அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்களேன். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுயா. பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. எதிர்க்கட்சி தலைவர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் தொடர்பான கேள்விகள். ஏன் சார் இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014ஆம் ஆண்டிலிருந்து எந்த கட்சிக்கும் பாருங்க எதிர்க்கட்சி அந்தஸ்து வழங்கப்படவில்லை. அப்ப பாருங்க, ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சி அந்தஸ்தை காங்கிரஸ் பெற்றிருக்கிறது. அப்படின்னா எதிர்க்கட்சி தொடர்பான கேள்விகளையும் நமக்கு கேட்கலாம். சரிங்களா? அப்ப பாருங்க, ஆளும் கட்சிக்கு அடுத்தபடியாக அதிக இடங்களை கைப்பற்றக்கூடிய 2வது கட்சி எதிர்க்கட்சியாக அங்கீகரிக்கப்படும். சோ சரியான ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க, ஒரு கட்சி எதிர்க்கட்சியாக இருப்பதற்கு குறைந்தது 20% உறுப்பினர்கள் தவறு, 10% உறுப்பினர்கள் போதுமானது. அல்லது 1/10 10% உறுப்பினர்களை கொண்டிருந்தால் அக்கட்சி எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறும். அப்ப பாருங்க, மொத்தம் 543. ஏன்னா 2 ஆங்கிலோ இந்தியன் நியமனத்தை நம்ம ரத்து பண்ணிட்டோம். அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய 55 உறுப்பினர்களை கொண்டிருந்தால் அந்த கட்சி எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறும். கடந்த 2 தேர்தல்களில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு 55 இடங்களை விட அதிக இடங்கள் கிடைத்திருந்தாலும் ஆனால் என்ன பிரச்சனை, காங்கிரஸ் கட்சிக்குன்னு சொல்லி 55 இடங்கள் தனியாக கிடைக்கவில்லை. அதனாலதான் கடந்த 2 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறவில்லை. ஆனால் 2024ஆம் தேர்தலில் மொத்தம் 99 இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றி பிஜேபிக்கு அடுத்தபடியாக அதிக இடங்களை கைப்பற்றிய கட்சியாக மாறி எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. சரிங்களா? ஸோ இவ்வளவு நமக்கு நியூஸ். அப்போ இந்த கேள்விப்படி பார்த்தீங்கன்னாக்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த ராங், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த கரெக்ட். ஏ இஸ் த ஆன்சர். சரி, அப்போ இது தொடர்பாக பாலிட்டியில என்னென்ன சார் கேள்விகள் நமக்கு வரலாம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, எதிர்க்கட்சி தலைவர் பதவி அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. சரிங்களா? இதற்குன்னு ஆர்டிகல் கிடையாதுயா. The leader of opposition does not mention in constitution. அப்ப இது அவை விதிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்ப இந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவி முதலாக அங்கீகரிக்கப்பட்டது 1969. The leader of opposition first time recognized in 1969.
அடுத்து பாருங்க, இதற்கு சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்டது 1977. சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்டது 1977. சரிங்களா? அப்ப எதிர்க்கட்சி தலைவருக்கு யாருக்கு நிகரான அதிகாரங்கள் வழங்கப்படும்னாக்க கேபினட் அமைச்சருக்கு நிகராக அதிகாரங்கள் வழங்கப்படும். ஒரு கேபினட் அமைச்சருக்கு நிகரான the equal powers of cabinet minister, கேபினட் மினிஸ்டருக்கு சமமான அதிகாரங்கள் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு வழங்கப்படும். சரிங்களா? இப்போ கவனமாக பார்க்கணும், நமக்கு கான்ஸ்டியூஷனில் இல்லைன்றதுனால இங்கே ஆர்டிக்கல் கிடையாது, அவை விதிகளில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. 69 முதல் முறையாக, 77 சட்ட அங்கீகாரம். அப்போ இரண்டாவது வினாவிற்கு ஏ இஸ் த ஆன்சர், மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து பாருங்க, 13ஆம் தேதி பத்திரிகை பேப்பர்ல அடுத்து மிக மிக முக்கியதாக இடம்பெற்ற நியூஸ் பாருங்க. தமிழகத்தில் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம், பாருங்க, மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் ஸ்கீம் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. அப்ப ஜூன் 12 பாருங்க, ஜூன் 12 2024 இத்திட்டமானது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. அப்படின்னா இந்த ஸ்கீம் என்ன சார்? 2024-25 பட்ஜெட்டில் இத்திட்டத்திற்காக மொத்தம் 206 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. பாருங்க, 2024-25 பட்ஜெட்டில் மொத்தம் 206 கோடியை இத்திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்திருந்தார்கள். அப்போ இந்த திட்டம் பாருங்க, 2024ஆம் ஆண்டு 20 கோடி மதிப்பில், கவனமாக பார்க்கணும், 20 கோடி மதிப்பில் லான்ச் பண்ணும்போது பாருங்க, 20 கோடி மதிப்பில் 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவு பயன்பெறக்கூடிய வகையில் 4000 மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம். அப்ப பாருங்க, மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பம் ஸ்கீம் மூலமா என்ன பண்ண போறாங்கனாக்க இயற்கை உரங்களை அரசானது பிரபலப்படுத்துகிறது. விவசாயிகள்கிட்ட இயற்கை உரங்களை பயன்படுத்தணும், சுற்றுச்சூழலுக்கு மாசுபாடு இல்லாத இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை விவசாயிகளை அரசு ஊக்குவிக்க போறாங்க. அதற்காக அரசு பாருங்க பசுந்தாள் உர விதைகளை, சரிங்களா, த கிரீன் மெனூர் சீட்ஸ் இருக்கு இல்லையா, பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு அரசு இலவசமாக வழங்குகிறது. அப்ப மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பம் ஸ்கீம்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வேண்டும், மறந்துடக்கூடாது. ஜூன் 12ஆம் தேதி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மதிப்பு என்ன? இப்போ ஜூன் 2024 20 கோடி மதிப்பில் 2 லட்சம் ஏக்கர் பயன்பெறக்கூடிய 4000 மெட்ரிக் டன் மதிப்புடைய பசுந்தாள் உர விதைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ கவனம், அந்த ஸ்கீம் நோட் பண்ணிருந்தீங்க. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் அடுத்து இடம்பெற்ற ஸ்கீம் அப்படின்னா ஜூன் 13ஆம் தேதி இத்தாலி நகரத்தில் துவங்கிய G7 நாடுகளுடைய சம்மிட் மாநாடு. நம்ம ஏற்கனவே முந்தைய பதிவில் இந்த G7 கண்ட்ரிகளை பற்றி நம்ம சொல்லி இருந்தோம். சரிங்களா? முந்தைய பதிவில் G7 பற்றி பேசியிருந்தோம். இது பாருங்க, 18வது மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிறகு நரேந்திர மோடி அவர்களுடைய முதல் வெளிநாட்டு பயணம், மறந்துடக்கூட, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, முதல் வெளிநாட்டு பயணம். ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் அவர் எந்தெந்த உலக தலைவர்களை சந்தித்தார், என்னென்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்கன்றத நாளைய பதிவில் 14ஆம் தேதி 15ஆம் தேதி பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ பாருங்க, 50வது G7 மாநாடு இத்தாலியில் நடைபெற்றது. சரிங்களா? இத்தாலியில் நடைபெற்றது. சரிங்க, பாருங்க, ஜூன் 13 to 14ஆம் தேதி வரைக்கும் நடந்திருக்கும். இப்போ அடுத்து பாருங்க, 49வது மாநாடு 2023 ஜப்பானில் நடைபெற்றது. பாருங்க, 43வது மாநாடு 2023 ஜப்பான் கிரோஷிமா நகரத்தில் நடைபெற்றிருக்கும். அடுத்து பாருங்க, 50வது மாநாடு 2024 இத்தாலியில் நடைபெற்றது. அடுத்து பாருங்க, 51வது மாநாடு ஜூன் 2025 கனடாவில் நடைபெற போகிறது. கவனம் நோட் பண்ணிக்கணும். 51வது மாநாடு ஜூன் 2025 கனடாவில், அடுத்த ஆண்டு கனடாவில் இந்த மாநாடு நடக்கும்.
சரிங்களா? ஸோ கவனமாக நோட் பண்ணுங்க. 4வது கேள்விக்கு இத்தாலி இஸ் த ஆன்சர். சரி, அடுத்து பாருங்களேன். 5வது கேள்வி ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான கேள்வியா. ஏன்னா ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கேள்வி இருக்கு 2016-15. சமீப காலத்தில் எந்தெந்த மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. பாருங்க, 18வது மக்களவை தேர்தலோடு 4 மாநில சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்றது. பாருங்க, ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், ஒடிசா அண்ட் சிக்கிம். இந்த 4 மாநிலங்களுடைய சட்டமன்ற பேரவை தேர்தலும் நடைபெற்றது. அப்ப என்ன கேட்கலாம் இதுல இருந்து? சட்டப்பேரவை தேர்தல் இந்த 4 மாநிலங்களிலும் முதலமைச்சராக பதவியேற்றவர்கள் யார் யார்? 4 மாநிலத்தினுடைய ஆளுநர்கள் யாராரு? இந்த 4 மாநில முதலமைச்சர்கள் நியமனம் பற்றிய அரசியலமைப்பு சரத்துக்கள் என்ன? தாராளமாக கேட்கலாம். சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், தற்போது ஒடிசா முதலமைச்சராக பதவியேற்றவர். ஏன்னா மிக நீண்ட காலமாக ஒடிசாவின் முதலமைச்சர் பதவியில் இருந்தவர் நவீன் பட்நாயக். அப்ப 2024 சட்டமன்ற தேர்தலில் அவர் தோற்கடிக்கப்பட்டு பிஜேபி ஒடிசாவை கைப்பற்றினார்கள். நம்ம பார்த்திருப்பீங்க. இப்ப பாருங்க, ஒடிசாவில் 2024 முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர் மோகன் சரண் மாஜி. மறந்துடக்கூடாதியா? ஒடிசாவின் முதலமைச்சராக பதவியேற்றவர் மோகன் சரண் மாஜி. அடுத்து பாருங்க, ஃபெமா காண்டு. இவர் பாருங்களேன், ஃபெமா காண்டு அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். சரிங்களா? கவனமா பார்க்கணும். ஃபெமா காண்டு அருணாச்சல் பிரதேசத்தின் முதலமைச்சர். அதுக்கடுத்து பாருங்க, சந்திரபாபு நாயுடு ஏபி ஆந்திர பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். ஆந்திர பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்றவர் சந்திரபாபு நாயுடு. அடுத்து பாருங்க, சிக்கிமினுடைய முதலமைச்சராக பதவியேற்றவர் பிரேம் சிங் தமாங். பாருங்க, சிக்கிம் மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்றவர் பிரேம் சிங் தமாங். மறந்துடக்கூடாதியா? அப்ப 18வது மக்களவை பொது தேர்தலோடு 4 மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. ஆந்திர பிரதேசம், அருணாச்சல் பிரதேசம், ஒடிசா, சிக்கிம். இதுல யாராவது முதலமைச்சராக மாறி இருக்காங்க பாருங்க. ஒடிசாவினுடைய முதலமைச்சராக மாறியவர் மோகன் சரண் மாஜி. அருணாச்சல் பிரதேசத்தின் முதலமைச்சராக மாறியவர் ஃபெமா காண்டு. ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர் சந்திரபாபு நாயுடு. சிக்கிம் மாநிலத்தின் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர் பிரேம் சிங் தமாங். மறந்துடக்கூடாது. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. அடுத்த கேள்வி பாருங்க, தாராளமாக இந்த கேள்விகள் உருவாக்கலாம்யா. ஏற்கனவே சொன்ன இல்லையா, 4 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. அப்ப அந்த 4 மாநிலங்களுடைய மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒடிசாவுடைய மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கை 147. ஆந்திர பிரதேசம் பாருங்க 175. அருணாச்சல் பிரதேஷ் 60. சரிங்களா? அடுத்து பாருங்க, சிக்கிம் மாநிலத்திற்கு மொத்தம் 32 தொகுதிகள். சரிங்களா? நம்ம 32 குஜராத் கொடுத்திருப்போம், கவனமா பார்த்தணும். ஒடிசா 147 தொகுதி, ஆந்திர பிரதேசம் 175 தொகுதிகள், அருணாச்சல் பிரதேசம் 60 தொகுதி, சிக்கிம் 32 தொகுதி. இப்போ குஜராத் பாருங்க மொத்தம் 182 தொகுதி. சார் டி இஸ் த ஆன்சர். கவனமா பார்த்தோம்னா ரொம்ப அதே பாருங்களேன். ஸோ நம்ம எதிர்பார்க்காத பல்வேறு கேள்விகள் சமீப கால டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வந்துட்டு இருக்கு. நம்ம பார்க்க தவறுன ஒவ்வொன்றும் அங்கே கேள்விகளாக மாறுகிறது. ஸோ கவனமாக நம்ம நோட் பண்ணிடணும். சரிங்களா? சரி, இப்போ பாருங்க, அடுத்து 7வது கேள்வி. உலகளாவிய பாலின ஏற்றத்தாழ்வு குறியீடு குளோபல் ஜெண்டர் கேப் இன்டெக்ஸ், இதுல இந்தியா தற்போது எத்தனாவது இடத்தை பிடித்திருக்கிறது? பாருங்க, கடந்த ஆண்டு இதை விட 2 இடம். நல்லா கவனமா பார்க்கணும்.
தற்போது 2024 குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸில் இந்தியா 129வது இடத்தை பிடித்திருக்கிறது. மொத்தம் பாருங்க 146 நாடுகள் கொண்ட பட்டியலில், மொத்தம் 146 நாடுகள் கொண்ட பட்டியலில் இந்தியா 129வது இடத்தை பிடித்திருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த இண்டெக்ஸ், இந்த குறியீட்டை வெளியிடக்கூடிய அமைப்பு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம். சரிங்களா? அப்ப இந்த பாருங்க, இந்த குறியீட்டை வெளியிடக்கூடிய அமைப்பு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம். அப்ப குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் பப்ளிஷ்டு பை யார் வெளியிடுகிறார்கள் அப்படின்னு கேட்டா வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம். மறந்துடக்கூடாது. சரி, அப்ப இந்த குறியீட்டில் ஃபர்ஸ்ட் முதல் இடத்தை பிடித்தது ஐஸ்லாந்து. கடைசி இடத்தை பிடித்தது பாருங்க, லாஸ்ட் பிளேஸ் 146 பாருங்க, சூடான். மறந்துடக்கூடாது. கடைசி இடத்தை பிடித்த நாடு சூடான். குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் பப்ளிஷ் பண்றாங்க. மொத்தம் 146 கொண்ட பட்டியலில் இந்தியா 129வது இடத்தை கைப்பற்றி இருக்கிறது. முதல் இடம் டாப்ல இருக்கிறது ஐஸ்லாந்து, கடைசி இடத்தை கைப்பற்றி இருப்பது சூடான். சரியா? கவனமா பாருங்க, மறந்துட வேண்டாம். சரி, அடுத்து பாருங்களேன், 8வது கேள்வி. கார்கில் விஜய் திவாஸ். பாருங்க, கார்கில் விஜய் திவாஸ் மறந்துடக்கூடாது. மே 3ஆம் தேதியிலிருந்து, கவனமா பாருங்களேன், மே 3, 1999 to ஜூலை 26, 1999. பாருங்க, மே 3ஆம் தேதியிலிருந்து ஜூலை 26ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் நடைபெற்ற போர் கார்கில் வார். சரிங்களா? அந்த போரில் இந்தியா அதிகாரப்பூர்வமாக வெற்றி பெற்ற நாள் தான் ஜூலை 26. அப்ப இந்தியா கார்கில் வார்ல வெற்றி பெற்றதை நினைவு கூறும் விதமாக ஜூலை 26ஆம் தேதி கார்கில் விஜய் திவாஸ் என்று கொண்டாடப்படுகிறது. ஸோ அந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கலில் உள்ள எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கலில் எழுதியிருந்தனால கேள்வி கேட்கலாம் என்பதற்காக இதை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். சரிங்க? அப்போ கவனமாக பார்க்கணும். கார்கில் விஜய் திவாஸ் டே என்பது ஜூலை 26. அப்போ பாருங்க, இந்த கார்கில் பகுதியில் பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பை முறியடிப்பதற்காக இந்திய ராணுவம் உருவாக்கிய ஆபரேஷன் பாருங்க, ஆபரேஷன் விஜய். பாருங்க, கார்கில் வாருக்காக, கார்கில் வார். அப்ப ஆபரேஷன் விஜய் பாருங்க, ஏ இஸ் த ஆன்சர். பாகிஸ்தான் ராணுவத்தை இந்திய எல்லையிலிருந்து விரட்டி அடிப்பதற்காக இந்திய ராணுவம் அறிவித்த ஆபரேஷன் ஆபரேஷன் விஜய். மறந்துடக்கூடாதியா? அடுத்த கேள்வி பாருங்களேன். ஸோ அடுத்த கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்ம சொன்ன 18வது மக்களவை பொது தேர்தலோடு 4 மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்றிருக்கிறது. அப்ப இந்த 4 மாநில சட்டமன்ற தேர்தல், அப்ப இந்த 4 மாநிலங்களில் ஆளுநராக தற்போது இருப்பவர்கள் யார்? தாராளமாக அந்த ஆளுநர்கள் பட்டியல் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். அப்ப இந்த கேள்வி பாருங்க எப்படி உருவாக்கியிருப்பாங்க. முதலமைச்சராக பதவியேற்கும் ஒருவருக்கு யார் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைக்கிறார்? ஆளுநர். அப்ப பாருங்க, ஆர்டிகல் 164. அப்ப ஆர்டிகல் 164 என்ன சொல்லுது அப்படின்னா, the chief minister is appointed by governor. முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக தனியாக எந்த நடைமுறையையும் அரசியலமைப்பு குறிப்பிடவில்லை. சரிங்களா? அப்ப ஆர்டிகல் 164 படி சட்டமன்ற பேரவையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை முதலமைச்சராக ஆளுநர் நியமிக்கிறார். அப்ப இந்த இடத்துல ஆர்டிகல் 164 நமக்கு மறந்துடக்கூடாது. சரி, இப்ப வாங்கலாம். சமீப கால சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற மாநிலங்களில் ஆளுநராக இருப்பவர்கள் யாராரு? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசத்தின் ஆளுநர் பாருங்க, அப்துல் நசீர். பாருங்க, ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சர்
அப்துல் நசீர். அடுத்து பாருங்க அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ் பாருங்க லெப்டினன்ட், லெப்டினன்ட் ஜெனரல் கைவால்ய திரிவிக்ரம், கைவால்ய திரிவிக்ரம் பர்நாயக். பாருங்க லெப்டினன்ட் ஜெனரல் கைவால்ய திரிவிக்ரம் பர்நாயக் அருணாச்சல் பிரதேசத்தினுடைய ஆளுநராக இருந்தவர். சரிங்களா? அடுத்து பாருங்க ஒடிசா. ஒடிசா மாநிலத்தினுடைய ஆளுநர் சர் ரகுபர் தாஸ். பாருங்க ஒடிசாவுடைய ஆளுநர் சர் ரகுபர் தாஸ். அடுத்து பாருங்களேன் சிக்கிம். சிக்கிமுடைய ஆளுநர் ஸ்ரீ லட்சுமண கணப்பாக ஸ்ரீ லட்சுமண பிரசாத் ஆச்சாரியா. கவனமா பார்க்கணும். சமீபத்தில் 4 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த 4 மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்கும் அந்த மாநிலத்துடைய ஆளுநர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஸோ இதுதான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ். கவனம் பாருங்க. ஆந்திர பிரதேசத்துடைய ஆளுநர் அப்துல் நசீர், அருணாச்சல பிரதேசத்தினுடைய ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் கைவால்ய திரிவிக்ரம பர்நாயக். அடுத்து ஒடிசா சர் ரகுபர் தாஸ், சிக்கிம் ஸ்ரீ லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா. ஸோ கவனமாக நோட் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்போ பாருங்க இவ்வளவுதான் இந்த 10ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் நமக்கு இடம்பெற்றிருந்த போட்டித் தேர்வுகளுக்கான மிக முக்கியமான வினாக்கள். சரிங்களா? அப்போ இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம நம்புகிறோம். ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் அன்றாட கரண்ட நடப்பு நிகழ்வுகள், அது தொடர்பான வினாக்களையும் அது தொடர்பான விளக்கங்களையும் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸில் எப்படிப்பட்ட வினாவாக இருந்தாலும் கட்டாயம் உங்களால் முழுமையான மதிப்பெண் பெற முடியும். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் அந்த வினா ஒருவேளை எக்கனாமிக்ஸ் சம்பந்தமாக இருந்துச்சுனாக்க பொருளாதாரத்திலிருந்து எப்படி கேள்வி வரலாம், ஜியோகிராஃபி சம்பந்தமாக, ஹிஸ்ட்ரி சம்பந்தமாக எல்லாத்தையும் சப்ஜெக்டோட சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கிடையாது, நடப்பு நிகழ்வுகளை எவ்வாறு சப்ஜெக்டோட சேர்த்து பார்க்கறதுன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கட்டாயம் மிக எளிதாக இருக்கும். ஸோ அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றிப்பா.